Hello children, how are you all? Standard 6th, Term 1, Mathematics, Chapter 1, Numbers. Previous classல நம்ம நம்பர்ஸ்னால் என்னன்னு பார்த்தோம். ரீகேப் ஆஃப் சக்சஸர் அண்ட் ப்ரெடிசஸர்னால் என்னன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ஃபார்மேஷன் ஆஃப் லார்ஜ் நம்பர்ஸ்னால் என்னன்னு பார்த்தோம். பிளேஸ் வேல்யூ சார்ட் பார்த்தோம். இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் சம் ஒன்று பார்த்தோம். எக்ஸாம்பிள் சம்ஸில் செகண்ட் எக்ஸாம்பிள் சம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். See the example 1.2. Read and expand the number 50,000. 50,000ன்றத ரீட் பண்ணுறது அண்டு எக்ஸ்பேண்ட் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தான் திஸ் சம்மில் நீ பார்க்க போகிற. ரீட் அண்ட் எக்ஸ்பேண்ட்னா ஒன்றும் கிடையாது. நம்பரை லார்ஜ் நம்பர்ஸை எப்படி விரித்து எழுதுவ, எக்ஸ்பேண்ட் ஃபார்ம்னாலே விரிவாக எழுத அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுத போகிறீங்க. நம்பர் வந்து 50,000. எக்ஸ்பேண்ட் ஃபார்ம் வந்து ரைட் சைட்லேருந்து பார்க்கணும். அப்போது நம்பர் வந்து 5 மட்டும்தான் இருக்குது. அப்போ 5 × 10,000. 40 இருந்துச்சுன்னா அது கூட 1 ஆட் பண்ணால் 10,000 இல்லையா? அப்போ 5 × 10,000 50,000. எப்படி ரீட் பண்ணுவீங்க? 50,000. Are you clear students? Okay. Second subdivision, read and expand the number 6,76,097. நம்பரில் ரைட் பண்ணுறீங்க 6,76,097ட்டு. எக்ஸ்பேண்ட் ஃபார்மில் ரைட் பண்ணுறீங்க. ரைட் சைட்லேருந்து தான் ரைட் பண்ண போகிறீங்க. அப்போது ஒன்ஸு, டென்ஸு, ஹண்ட்ரட்ஸ், 1000, 10,000, லேக். அப்போ லேக் வரைக்கும் பிளேஸ் வேல்யூஸ் ரைட் பண்ணிக்கிறீங்க. பிளேஸ் வேல்யூஸ் ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ. ஓகே, நம்பரை ரைட் பண்ணிவிட்டு நம்பர் ரைட் பண்ணிவிட்டு ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், 1000, 10,000, லேக். இப்படி பிளேஸ் வேல்யூவை ரைட் பண்ணிக்கிறீங்க. பிளேஸ் வேல்யூவை ரைட் பண்ணிவிட்டு ரைட் சைட்லேருந்து நம்பர்ஸை ரைட் பண்ண போகிறீங்க. அப்போது 6 × லேக்குங்கிறதுனால 6 × 1 lakh. 6 × lakh ப்ளஸ் 7 × 10,000 ப்ளஸ் 6 × 1000 ப்ளஸ் 0 × 100 ப்ளஸ் நெக்ஸ்ட்டு 9 × 10 ப்ளஸ் 7 × 1. Are you clear students? எக்ஸ்பேண்ட் ஃபார்ம். எக்ஸ்பேண்ட் ஃபார்மில் எப்படி ரைட் பண்ணுறீங்கன்னு புரியுதா? ரைட் சைட்லேருந்து நம்பர்ஸை ரைட் பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு பிளேஸ் வேல்யூஸை ரைட் பண்ணிக்கிறீங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸ்பேண்ட் ஃபார்மை எழுதுறீங்க. எக்ஸ்பேண்ட் ஃபார்மில் எழுதும்போது ஃபஸ்ட்டு ரைட் சைடில் உள்ள நம்பர்ஸை எழுதுகிறேன். அதோடைய பிளேஸ் வேல்யூ லேக்குன்னு இருக்கிறதுனால லேக் போடுறீங்க. ப்ளஸ்ஸு ஆட் பண்ணிக்கிட்டே போகிறீங்க. அப்போது ரீட் பண்ணுறீங்க. நம்பர் நேமை ரீட் பண்ணுறீங்க. 6,76,000. 0 100 இருக்கிறதுனால அப்படியே விட்டுட்டு 97. Are you clear students? Example 1.2. Okay, thanks. See the next topic, place value of digits in large numbers. லார்ஜ் நம்பர்ஸை எப்படி பிளேஸ் வேல்யூ சார்ட், பிளேஸ் வேல்யூஸை யூஸ் பண்ணி டிஜிட்ஸை ரைட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நெக்ஸ்ட் டாபிக், பிளேஸ் வேல்யூ ஆஃப் டிஜிட்ஸ் இன் லார்ஜ் நம்பர்ஸ். எவ்ரி digit of a number has a place value. என்ன கொடுத்துருக்காங்க? எவ்ரி digit of a number, ஒவ்வொரு டிஜிட்டுக்கும் பிளேஸ் வேல்யூவை நோட் பண்ணுறீங்க. விச் கிவ்ஸ் த வேல்யூ ஆஃப் தி டிஜிட். அதுக்கப்புறம் அதோடைய வேல்யூ என்ன, அந்த டிஜிட்டோடைய வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரைட் பண்ணுறீங்க. ஓகே, ஃபைண்டிங் தி பிளேஸ் வேல்யூ ஆஃப் ஆல் த டிஜிட்ஸ் இன் 98 lakhs
47,056ன்ற நம்பர் கொடுத்துருக்காங்க. 98 lakhs 47,056. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போது ஃபஸ்ட்டில் ரைட் சைட்லேருந்து பார்க்கணுன்னு பார்த்தோமா எக்ஸ்பாண்ட் ஃபார்ம்லேயே அதே சேம் மெத்தட் தான். இப்போ வேல்யூவை ரைட் பண்ணுவேன். ஓகேவா? இப்போ வேல்யூ ரைட் பண்ணுறீங்க. ஒன்ஸ் பிளேஸில் என்ன இருக்குது? த பிளேஸ் வேல்யூ ஆஃப் 6 தான் ஒன்ஸ் பிளேஸில் இருக்குது. அப்போ ஒன்ஸ் பிளேஸில் 6ன்னு இருக்கும்போது 6 into 1 6 is equal to 6. பிளேஸ் வேல்யூவில் செகண்ட் ஒன் என்ன இருக்குது? ஒன்ஸ் கட்டுறது டென்ஸில் 5. அப்போது 5 into 10 டென்ஸ் பிளேஸில் இருக்கிறதுனால 10 5 into 10 is equal to 50. நெக்ஸ்ட்டு தேர்ட் பிளேஸில் என்ன இருக்குது? 0. 100 பிளேஸில் என்ன இருக்குது? 0. அப்போது the place value of 0 is 0 into 100 is equal to 0. ரைட் பண்ணுறீங்க 0 அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு the place value of 7 is 7 எந்த பிளேஸில் இருக்குது? 1000 பிளேஸில் இருக்குது. 1000 பிளேஸில் இருக்கிறதுனால 7 into 1000 is equal to 7000. The place value of 4 is 4 வந்து 10,000 பிளேஸில் இருக்குது. அப்போது 4 into 10,000 is equal to 40,000. 4. நெக்ஸ்ட்டு 8. The place value of 8 is 8 எங்கே இருக்குது? லேக்ஸில் இருக்குது. 8 into lakh 80 lakhs. 80 lakhs. Next, the place value of 9 is 9 into 10 lakhs. So, 90 lakhs. Right பண்ணும்போது 9 into 10 lakh is equal to 90 lakhs. Okay வா? Hence the number read பண்ணுறீங்க 98 lakhs 47,056 is read as அப்படியே நான் இப்போ எப்படி ரீட் பண்ணனோ அதே மாதிரி ரீட் பண்ண வேண்டியது. Are you clear students? Place value of digits in large numbers. Place value of digits in large numbersல நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர்ஸை நாம் எப்படி ரைட் பண்ணணும், ஒன்ஸ் பிளேஸ்லேருந்து எப்படி ரைட் பண்ணணும் அப்படின்றது புரிஞ்சிச்சா? See the another example. Place value of digitக்கு another example. 34 crores 19 lakhs 75,052 அப்படின்ற நம்பரை எப்படி டிஜிட்ஸில் எழுதணும், பிளேஸ் வேல்யூவில் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பாண்ட் ஃபார்மில் லார்ஜ் நம்பர்ஸை எப்படி டிஜிட்ஸில் ரைட் பண்ணணும் பிளேஸ் வேல்யூவை யூஸ் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு another example. ஓகேவா? See the next topic, use of commas and comparison of number system. Comparison of number systemத்தில் 2 number systems இருக்குது. One Indian number system, another one international number system. Indian and international number system சொல்லிட்டு 2 number systems இருக்குது. Indian number systemத்தில் கமாஸை 3 digits first போடுவோம், நெக்ஸ்ட்டு 2 digitsஸாக போடுவோம். இன்டர்நேஷ்னல் நம்பர் சிஸ்டத்தில் 3 digitsஸாக கமா நோட் பண்ணுவோம். ஓகேவா? See, use of commas and comparison of number சிஸ்டத்தில் இந்தியன் நம்பர் சிஸ்டம், இன்டர்நேஷ்னல் நம்பர் சிஸ்டம்னு கொடுத்துருந்தாங்க இல்லையா? அந்த இந்தியன் நம்பர் சிஸ்டம், இன்டர்நேஷ்னல் நம்பர் சிஸ்டத்தில் இந்தியன் நம்பர் சிஸ்டம் கமாஸ் ஃபார்ம் வந்து ரைட் சைட்லேருந்து வரும். ஃபஸ்ட்டு கமாஸ் பிஃபோர் 100 பிளேஸ் வரைக்கும் 3 digits. ஃபஸ்ட்டு 3 digits வந்து ஃபஸ்ட்டு கமாஸ், ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், இந்த 3யும் வந்து ஃபஸ்ட்டு கமாஸ். த செகண்ட் கமா comes before 10,000 place. 1000, 10,000 இந்த 2 digitsஸும் 1000ம் 10,000 பிளேஸும் வந்து செகண்ட் கமா. நெக்ஸ்ட்டு தேர்ட் கமா எங்கே வரும் அப்படின்னா லேக் 10 lakh, இங்கே வந்து
தேர்ட் கமா வரும். ஃபோர்த்து கமா க்ரோஸ் 10 crores. அது மாதிரி 2 டிஜிட்ஸாக மூவ் ஆகிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு 3 digits, நெக்ஸ்ட்டு 2 digitsாக கமா போட்டால் அந்த நம்பர்ஸ் இந்தியன் நம்பர் சிஸ்டம். ஓகேவா? இன்டர்நேஷ்னல் நம்பர் சிஸ்டம்னா ஒன்ஸு டென்ஸு ஹண்ட்ரட்ஸு 1 கமா 1000 10,000 100,000 அதுக்கு ஒரு கமா மில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் அதுக்கு ஒரு கமாஸ். அது மாதிரி கமாஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க, கமாஸ் மார்க்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்தியன் இன்டர்நேஷ்னல் சிஸ்டர்ஸில் கொடுத்துருக்காங்க. See the table Indian number system and international number system. Indian number systemத்தில் ones, tens, hundreds, 1000, 10,000, lakh, 10 lakh, crore, 10 crore, 100 crore, 1000 crore. ஓகேவா? இப்போது பீரியட், நேம், நியூமரல் நமக்கு எப்படி பிரிக்கிறாங்க? ஒன்ஸு டென்ஸு ஹண்ட்ரட்ஸ்லாம் ஒன்ஸ் பிளேஸில் பிரிக்கிறாங்க, இந்த பீரியடில் பிரிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 1000ஐயும் 10,000ஐயும் 1000ன்ற பீரியடில் பிரிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு லேக் 10 லேக்கை லேக்ஸ் பீரியடில் பிரிக்கிறாங்க. க்ரோ 10 crore, 100 crore, 1000 crore இது வந்து க்ரோஸ் பீரியடில் பிரிக்கிறாங்க. Are you clear students? Indian number system? Okay. See the international number system. International number system அப்படியே பார். ஒன்ஸில் பீரியட்லாம் ஒன்ஸு 1000 மில்லியன்ஸ் பில்லியன்ஸ்னு கொடுத்துட்டாங்க. நியூமரல் கொடுத்துருக்காங்க, நேம் கொடுத்துருக்காங்க. இப்போது ஒன்ஸில் ஒன்ஸ் 10 100 இது மூணும் ஒன்ஸில் இருக்கும். நெக்ஸ்ட்டு தௌசண்ட்ஸில் 1000 10,000 100,000 நாம் தௌசண்ட்ஸில் இந்தியன் நம்பர் சிஸ்டத்தில் தௌசண்ட்ஸில் என்ன பார்த்தோம்? 1000 and 10,000 மட்டும்தான் பார்த்துருப்போம். ஆனால் இன்டர்நேஷ்னல் நம்பர் சிஸ்டத்தில் 100,000 ஒன்று எக்ஸ்ட்ராவாக வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு மில்லியன்ஸில் மில்லியன் 10 மில்லியன் 100 மில்லியன். நெக்ஸ்ட்டு பில்லியன்ஸில் பில்லியன் 10 பில்லியன். Are you clear students? Indian number system and international number system இதை யூஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் சம் பார்க்கலாமா? எக்ஸாம்பிள் சம் பார்த்து எப்படி கமா போடுறது அப்படின்னு சொல்லிட்டு சம்ஸில் பார்க்கலாம். இந்தியன் நம்பர் சிஸ்டம், இன்டர்நேஷ்னல் நம்பர் சிஸ்டம். இன்டர்நேஷ்னல் நம்பர் சிஸ்டத்தில் 10 பில்லியனுக்கு அப்புறம் 100 பில்லியனும் இருக்குது. ஓகேவா? See the example sum 1.3. The distance between the sun and earth is about 9 crore 29 lakh miles. Read and write the number in the Indian and the international system by using commas. commas எப்படி யூஸ் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா? இப்போ நம்ம இந்தியன் அண்ட் இன்டர்நேஷ்னல் நம்பர் சிஸ்டம் பார்த்தோம் இல்லையா? அதில் எப்படி கமாஸ் யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம் இல்லையா? இந்தியன் நம்பர் சிஸ்டத்துக்கு ஃபஸ்ட்டு ஒன்ஸ் பிளேஸில் இருக்கிறது 3 கமாஸும், 1000 பிளேஸில் இருக்கிறது 2 நம்பர்ஸ்க்கு அப்புறம் கமாஸும், லேக் பிளேஸில் இருக்கிறது 2 நம்பர்ஸ்க்கு அப்புறம் கமாஸ், க்ரோஸ் பிளேஸில் இருக்கிறது 3 நம்பர்ஸ் கமாஸ் அப்படின்னு பார்த்தோம், 2 நம்பர்ஸ் கமாஸ்னு பார்த்தோம் இல்லையா? அதே சேம் இப்போது சொல்யூஷன் இந்தியன் நம்பர் சிஸ்டம் பிளேஸ் வேல்யூஸ் ரைட் பண்ணுறோம். ஒன்ஸு டென்ஸ் ஹண்ட்ரட்ஸ் 1000 10,000 லேக்ஸ் 10 லேக்ஸ் க்ரோஸ்னு பிளேஸ் வேல்யூஸ் ரைட் பண்ணிட்டோம். பிளேஸ் வேல்யூஸை ரைட் பண்ணிவிட்டு நம்பர்ஸை ரைட் பண்ணுறோம். ஒன்ஸ் பிளேஸில் 0, டென்ஸ் பிளேஸ்லேயும் 0, 100 பிளேஸ்லேயும் 0, 1000 பிளேஸ்லேயும் 0, 10,000 பிளேஸ்லேயும் 0, லேக்ஸ் பிளேஸில் 9, 10 லேக்ஸ் பிளேஸில் 2, க்ரோஸ் பிளேஸில் 9. இப்போ நம்பர்ஸை
place valuesல ரைட் பண்ணியாச்சு. கமாஸ் எப்படி போடணும் அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். See the numbers using commas. Okay, ones, tens, hundreds. Hundredsக்கு comma. Next 1000, 10,000. 2 digit. Lakh, 10 lakh, comma. Crow. க்ரோக்கு அடுத்தது நம்பர்ஸ் இல்லை, அப்படியே விட்டுறீங்க. இப்போ இந்த நம்பரை ரீட் பண்ணுறீங்க. 9 crores, 9 crore, 29 lakhs. Are you clear, students? See the international number system. International system. International systemத்தில் நம்பர்ஸை place values ஃபஸ்ட்டு ரைட் பண்ணிவிட்டு நோட் பண்ணிடுறீங்க. ஒன்ஸு, டென்ஸு, ஹண்ட்ரட்ஸ், thousands, 10,000, 100,000, millions, 10 millions. இந்தியன் சிஸ்டத்தில் 1000, 10,000க்கு அப்புறம் லேக்ஸ் வரும். இன்டர்நேஷ்னல் சிஸ்டத்தில் 100,000 வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 10 லேக்ஸுக்கு 10 லேக்ஸ்னு இந்தியன் சிஸ்டத்தில் எழுதுவீங்க. இன்டர்நேஷ்னல் சிஸ்டத்தில் மில்லியன்ஸ், நெக்ஸ்ட்டு 10 millions, 100 millions இந்த மாதிரி ரைட் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட்டு பில்லியன்ஸ், 10 billions, 100 billionsன்னு ரைட் பண்ணுவீங்க. ஸோ நம்பர்ஸை ரைட் பண்ணுறீங்க. ஒன்ஸ் பிளேஸில் 0, டென்ஸ் பிளேஸில் 0, 100 பிளேஸில் 0, 1000 பிளேஸில் 0, 10,000 பிளேஸில் 0, 100,000 பிளேஸில் 9, மில்லியன்ஸில் 2, 10 millionsல 9. ஸோ கமாஸ் யூஸ் பண்ணுறீங்க. கமாஸ் 3 டிஜிட்ஸ்க்கு 1 கமாஸ்னு யூஸ் பண்ணுவீங்க. ஸோ ஒன்ஸு, டென்ஸு, ஹண்ட்ரட்ஸ் கிட்ட வந்து கமா. நெக்ஸ்ட்டு 1000, 10,000, 100,000 கமா. நெக்ஸ்ட்டு மில்லியன்ஸ், 10 millions. இதுக்கப்புறம் நம்பர்ஸ் இல்லை, அதனால் அப்படியே விட்டுடுறீங்க. இப்போ இந்த நம்பரை எப்படி ரீட் பண்ணுவீங்க? 92,900,000. 92 millions. மில்லியன்ஸில் 92 இருக்குது. ஸோ 92 millions. 100,000ஸில் 9 இருக்குது. ஸோ 92 millions 900,000 அப்படின்னு சொல்லி நம்பர் ரீட் பண்ணுவேன். இதான் இந்தியன் நம்பர் சிஸ்டத்துக்கும் இன்டர்நேஷ்னல் நம்பர் சிஸ்டத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகேவா? ஆர் யூ கிளியர், ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் கிளாஸ்? ஓகே.